Hello friends, welcome back to our channel Priya's Kitchen and Fashion. இன்னைக்கு சூப்பரான வீடியோல உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ஹாப்பியா இருக்குங்க. ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு Dress ஸ்டிட்ச் பண்ணோம், ஒரு சுடிதார் ஸ்டிட்ச் பண்ணோம் அப்படினா நம்ம அந்த cloth எடுத்து நம்ம வந்து ஸ்டிட்ச் பண்ணுவோம். பட் இப்போ அப்படி கிடையாது. நிறைய ஸ்டிச்டு Dresses, ரெடிமேட் Dresses வந்து அவேலபிளா இருக்கு. அதாவது கம்மியான பிரைஸ்ல இருந்து எக்ஸ்பென்சிவா வரைக்கும் இருக்கு. சோ அதனால எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா பட்ஜெட்டுக்குள்ள வர மாதிரியான குர்தீஸ் வந்து அதிகமா நம்ம பிரெஃபரன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அதே குர்தீஸ்க்கு பாத்தீங்கன்னா ஒரு சில காமன் கலர்ஸ் வாங்கி வச்சுட்டு நம்ம மிக்ஸ் அண்ட் மேட்ச் கூட பண்றோம். துப்பட்டாஸ் வந்து ஆப்ஷனல் தான். ஒரு சில குர்தாஸ்க்கு பாத்தீங்கன்னா துப்பட்டா போட்டு அழகா இருக்கும். அதே ஒரு சில குர்தாஸ் வந்து துப்பட்டா வந்து அவ்வளவு சூட் ஆகாத மாதிரி இருக்கும். சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம நிறைய வந்து ட்ரெண்டா மாறிட்டே வரும். அதே குர்த்தியில எப்படி நம்ம அழகா கிளாஸியா தெரிய என்னெல்லாம் டிப்ஸ் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஆமாங்க, நம்ம இன்னைக்கு பார்க்க போறது குர்த்தி ஸ்டைலிங் டிப்ஸ் தாங்க பார்க்க போறோம். மெயினா பாத்தீங்கன்னா இதுல வந்து நம்ம எப்படி டாலா ஸ்லிம்மா தெரியலாம் அப்படின்னா டீடைலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். டிப் நம்பர் 1, கலர். நம்ம குர்தீஸ் சூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எப்பவுமே லைட் ஷேட்ஸ் வந்து அதிகமாக ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. லைட் ஷேட்ஸ் போடும்போது நம்ம குர்த்தியில் ரொம்ப கிளாஸியாக அழகாக தெரியும். டார்க் கலர்ஸ் போட்டு அழகாக தெரிய மாட்டோமான்னு யோசிக்காதீங்க. டார்க் கலர்ஸ் போடும்போது நல்லா தான் இருக்குங்க. பட் டார்க் கலர்ஸ் போடும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் குர்த்தி வந்து டார்க் இருந்துச்சுன்னா உங்கள் பேண்ட்டுமே டார்க்காக மேட்ச் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா லைட்டாக ரொம்ப லைட் ஷேட்ஸ் பேண்ட்ஸ் வந்து மேட்ச் பண்ணுங்கள். ரொம்ப பிரைட் கலர்ஸாக சூஸ் பண்ணாதீங்க. அதாவது உங்கள் குர்த்தி வந்து ரொம்ப பிரைட் கலர், இப்போ எல்லோ கலர் போடுறீங்க அப்படின்னா ரெட் கலர் பேண்ட்டோ ரெட் கலர் லெகின்ஸோ நீங்கள் சூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ கிளாஸியாக அழகாக தெரியாது. அதுக்கு பதிலாக அந்த எல்லோ குர்த்திக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் ஷேடாக இருக்கக்கூடிய க்ரீம், ஒயிட் அந்த மாதிரி போடும்போது பார்த்தீங்கன்னா கிளாஸியான லுக் கொடுக்கும். டார்க் கலர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னொரு பெனிஃபிட்டும் இருக்குது. அதாவது டார்க் கலர் நீங்கள் குர்த்தி கூட டார்க் கலர் பேண்ட்ஸ் மேட்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டாலாகவும் ஸ்லிம்மாக இருக்க மாதிரி லுக் வந்து க்ரியேட் பண்ணலாம். இந்த மாதிரி டார்க் கலர்ஸ் போடும்போது எப்படி நம்ம டாலாக தெரியுவோம்னு யோசிக்கிறீங்களா? இந்த மாதிரி நம்ம டார்க் கலர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பாடி வந்து எலாங்கேட்டடாக இருக்கும். ஸோ அதனால் டாலாக இருக்க மாதிரி இல்யூஷனை வந்து க்ரியேட் பண்ண முடியும். நம்பர் 2, குர்தா ஸ்டைல் அண்ட் பாட்டம் வேர். இப்போ ட்ரெண்டுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஏலைன் குர்த்திஸ் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த ஏலைன் நீங்கள் சூஸ் பண்ணும்போது ஃப்ளேர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி பாருங்கள். ரொம்ப நிறைய ஃப்ளேர் வச்சு நீங்கள் போடும்போது நீங்கள் வந்து அவ்வளோ டாலாகவும் ஸ்லிம்மாகவும் தெரிய மாட்டீங்க. ஸோ நீங்கள் கம்மியான ஃப்ளேர் வச்சு போடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லிம்மாக டாலாக இருக்கக்கூடிய அப்பியரன்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஏலைன் குர்த்தா வந்து கவுன் டைப்பில் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஆங்கர் லென்த் வரைக்கும் கூடிய லெகின்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். அதே வந்து காஃப் லென்த் வரைக்கும் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து ஆங்கர் லென்த் பிளாசோஸ் வந்து சூப்பராக இருக்குங்க. ரொம்ப கிளாஸியான ஒரு லுக் கொடுக்கும். அண்ட் ஸ்ட்ரெயிட் கட் குர்த்திஸ் போடும்போது பார்த்தீங்கன்னா அதுக்குமே ஆங்கர் லென்த் பிளாசோஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இதே வந்து லாங் ஸ்ட்ரெயிட் கட் போடும்போது பார்த்தீங்கன்னா லெகின்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்க. ரொம்ப நீ லென்த் வரைக்கும் கூடிய அந்த குர்த்திஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து ரொம்ப கிளாஸியாகவும் அழகாகவும் இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு முட்டிக்கு கீழே இருக்க மாதிரியான குர்தாஸாக பார்த்து சூஸ் பண்ணுங்க. உங்கள் பாடி வந்து ரொம்ப எலாங்கேட்டடாக தெரியணும் அப்படின்னா எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா முட்டி வரைக்கக்கூடிய ட்ரெஸ்ஸஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. சில குர்த்திஸில் பார்த்தீங்கன்னா மல்டி ஸ்லிட்ஸ் இருக்கும். அதாவது முன்னாடி ஸ்லிட் இருக்கும், சைட்லேயுமே பார்த்தீங்கன்னா 2 பக்கம் கட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி குர்த்திஸ் ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஜீன் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா ஜெகின்ஸ் வந்து பேரப் பண்ணுங்கள். ரொம்ப ஹை ஸ்லிட்டான குர்த்திஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஸ்லிட்டு பார்த்தீங்கன்னா எப்போவுமே உங்களோட தையில் மிடில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. உங்கள் ஸ்லிட்டு வந்து ஹிப்பிலேருந்து ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அவ்வளோ கிளாஸியாகவும் அழகாகவும் இருக்காது. ஸோ அதனால் அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஷார்ட் குர்த்திஸ் ரொம்ப நீங்கள் வந்து ஷார்ட் குர்த்திஸ் போடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கர்ட்டோ இல்லைன்னா ஃப்ளார்டு பிளாசோஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். பட் அது கூட வந்து லெகின்ஸ் வந்து பேரப் பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் குர்த்திஸ் சூஸ் பண்ணும்போது பாட்டம் வேர் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஆங்கிள் லென்த்தில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. எல்லாமே ஆங்கிளில் ஏன் சொல்கிறீங்கன்னு யோசிச்சிங்கன்னா ஆங்கிள் லென்த் போடும்போது பார்த்தீங்கன்னா நம்ம காலில் கீழே வந்து கொஞ்சமாக ஸ்கின் வந்து எக்ஸ்போஸ் ஆகும். உங்கள் ஃபுட்வேருக்கும் உங்களோட பேண்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கால் தெரியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்கள் பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா டாலாகவும் ஸ்லிம்மாகவும் இருக்கக்கூடிய இல்யூஷன் வந்து நம்ம க்ரியேட் பண்ணலாம். காலில் மட்டும் இல்லைங்க, நம்ம பாடியில் 3 இடத்துல வந்து இந்த மாதிரி நம்ம டாலாக இருக்கக்கூடிய இல்யூஷன் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு பாயிண்ட்ஸ் இருக்குது. அதாவது ஆங்கிள், ரிஸ்ட், அதுக்கப்புறம் நெக் ரீஜன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சமாவது ஸ்கின் எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம பாடி வந்து எலாங்கேட்டடாக தெரியும். டாலாக இருக்க மாதிரி இல்யூஷன் வந்து நம்ம க்ரியேட் பண்ணலாம். டிப் நம்பர் 3, மோனோக்ரோமேட்டிக் ஸ்டைல். நம்ம எந்த குர்த்திஸ் சூஸ் பண்ணுறதா இருந்தாலும் வெர்டிக்கல் பேட்டர்ன்ஸ் அதிகமாக இருக்க மாதிரி பாருங்கள். வெர்டிக்கல் பேட்டர்ன்ஸ் அப்படின்னா
இப்படி கீழே இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஸோ வெர்டிக்கல் ஸ்டைப்ஸாக இருக்கலாம், இல்லைனா வந்து சின்ன சின்ன பிரிண்ட்ஸ் போட்ட மாதிரியான டிசைன்ஸாக பார்த்து சூஸ் பண்ணுங்கள். எல்லாமே அதுக்குன்னு நம்ம ஸ்டைப்ஸ் வச்ச மாதிரி குர்தாஸ் போட முடியாது இல்லையா? ஏன்னா எப்போவுமே ஒரே மாதிரி போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பிரிண்ட்ஸ் வந்து இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. பிரிண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்க மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பிரிண்டட் குர்த்தா போடும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் பேண்ட்டுமே வந்து பிரிண்டட் போட்டால் நல்லா இருக்காது அப்படிங்கிறது கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி இருந்துச்சு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் பிரிண்டட் குர்த்தாஸுக்கு பிரிண்டட் பேண்ட்ஸ் போடுறதாங்க ட்ரெண்டு. ஸோ அதுக்கு தான் நிறைய இந்த மாதிரி குவாட் செட்ஸ் வந்துருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு மோனோக்ரோமேட்டிக் லுக்காக தான் இருக்கும். ஏன்னா உங்கள் பேண்ட்டும் சரி உங்கள் டாப்பும் ரெண்டும் ஒரே மாதிரி ஒரே டிசைனாக போடும்போது அதுவுமே டாலாக ஒரு அப்பியரன்ஸ் வந்து க்ரியேட் பண்ண முடியும். நீங்கள் இந்த குவாட்ஸ் சூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜிக்ஸாக் லைன்ஸ் இருக்கிற மாதிரி அவாய்ட் பண்ணிவிட்டு பிரிண்டடாக சூஸ் பண்ணுங்கள். சின்ன பிரிண்ட்டாக இருந்துச்சுன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். ரொம்ப பெரிய பெரிய பிரிண்ட்டு பெரிய ஃப்ளாரல் வச்சு போட்டிங்க அப்படின்னா அது வந்து அவ்வளோ கிளாஸியாக தெரியாது. ஸோ அதனால் மீடியம் பிரிண்ட்ஸ் இருக்க மாதிரி பார்த்து சூஸ் பண்ணுங்கள். ஜிக்ஸாக் லைன்ஸு டைப்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. குர்த்தியை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ரொம்ப எலிகண்ட்டாக தெரியணும் அப்படின்னா மோனோக்ரோமேட்டிக் லுக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது உங்கள் குர்த்தியாக இருக்கலாம், உங்கள் பேண்ட், உங்கள் துப்பட்டா மூணுமே பார்த்தீங்கன்னா ஒரே கலரில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. சில வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளோட குர்த்தி வந்து ஒரு கலரில் இருக்கும், பேண்ட் அண்ட் துப்பட்டா வந்து ஒரு கலரில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து முன்னாடி ட்ரெண்டாக இருந்துச்சு. பட் இப்போ வந்து அப்படி கிடையாது, மூணுமே ஒரே கலரில் போடுறது தான். இந்த மாதிரி மேலேருந்து கீழே வரைக்கும் நம்ம ஒரே கலரில் போடும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லிம்மாக இருக்க மாதிரி ஒரு லுக் வந்து கிரியேட் பண்ண முடியும். அதாவது நம்ம பாடி வந்து ரொம்ப எலாங்கேட்டடாக தெரியும், ஆப்டிக்கல் இல்யூஷனை வந்து நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஸோ அதனால தான் ஒரு டாலாக இருக்க மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் வந்து நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். நீங்கள் துப்பட்டா போடும்போது பார்த்தீங்கன்னா ஒன் சைடில் போட்டிங்கன்னா இன்னுமே அழகாக இருக்குங்க. இல்லைனா கழுத்தை ஒட்டி போடுங்க. நீங்கள் வேறு மாதிரியான ஸ்டைல்ஸ் போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த பாடி வந்து ரொம்ப எலாங்கேட்டடாக தெரியாமல் ஒரு கட்டான மாதிரி லுக் கொடுக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒன் சைடில் போடுங்க. அதுதான் வந்து உங்களுக்கு மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரே மாதிரி காமிக்கும். ஸோ இந்த மாதிரி போடும்போது பார்த்தீங்கன்னா நம்ம குர்த்தியில் வந்து ஸ்டைலிஷாகவும் இருக்கும், எலிகண்ட்டாகவும் இருக்கும். அட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம டாலாகவும் ஸ்லிம்மாகவும் தெரியும். டிப் நம்பர் 4, நெக் லைன்ஸ் அண்ட் ஸ்லீவ். நெக் லைன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வீ நெக் வந்து அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீ போடும்போது உங்களுக்கு வந்து டாலான ஒரு அப்பியரன்ஸ் கொடுக்கும். உங்கள் கழுத்து வந்து கொஞ்சம் நீண்ட மாதிரி இருக்கிறதுனால ஸோ உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு இல்யூஷன் வந்து நம்ம க்ரியேட் பண்ணலாம். அந்த வீ நெக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி ட்ரெண்டாக இருக்குன்னா கொஞ்சம் காலர் வந்து அதுக்கப்புறமா வீ வருது இல்லையா? ஸோ அந்த மாதிரி நெக் வந்து அதிகமாக ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக வந்து டாலான ஒரு அப்பியரன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணலாம். எனக்கு இந்த மாதிரி வீ நெக் பிடிக்கல அப்படின்னா ப்ராட் நெக்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக் லைன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாவது ஸ்கின் வந்து எக்ஸ்போஸ் ஆச்சு அப்படின்னா டாலான அப்பியரன்ஸ் கிடைக்கும். இல்லை எல்லாமே க்ளோஸ்டாக நீங்கள் போடும்போது பார்த்தீங்கன்னா இன்னுமே உங்களை ஷார்ட்டாக காமிக்கும். ஸ்லீவ்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்போ லென்த் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு லாங் ஸ்லீவ்ஸே ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்குன்னு எப்போவுமே நம்ம ஃபுல் ஸ்லீவ்ஸ் போட முடியாது இல்லையா? ஸோ ஃபுல் ஸ்லீவ்ஸ் வேண்டாம் அப்படின்னா 3/4 ஸ்லீவ்ஸ் ப்ரிஃபர் பண்ணுங்கள். இல்லை பஃப் ஸ்லீவ்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா அதுவுமே பார்த்தீங்கன்னா எல்போ லென்த்து கொண்டு வாங்க. ஷார்ட் ஸ்லீவ், கேப் ஸ்லீவ் அந்த மாதிரிலாம் போடாதீங்க. கண்டிப்பாக அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஷார்ட் ஸ்லீவ் போட பார்த்தீங்கன்னா உங்களை ரொம்ப ஷார்ட்டாக தான் காமிக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்ல லாங் ஸ்லீவ்ஸ்க்கு ட்ரை பண்ணுங்கள். டிப் நம்பர் 5, ஃபுட்வேர். ஃபுட்வேரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ப்ராடான ஹீல்ஸோ சாண்டல்ஸோ போடுறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ஸ்லீக்காக பாயிண்டடாக இருக்கக்கூடிய ஃப்ளாட்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை நீங்கள் ஹீல்ஸ் வச்சு போட்டாலுமே அது தெரியாது. அதே நீங்கள் வந்து ப்ராட் ஹீல்ஸ் போடும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஹீல்ஸ் போட்டு தான் நீங்கள் டாலாக தெரியுதுங்கன்னு ஒரு மாதிரி அப்படியே தெரியும் இல்லையா? ஸோ ஆடாக தெரிகிற மாதிரி இருக்கும். அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு பதிலாக ரொம்ப ஸ்லீக்காக இருக்கக்கூடிய ஃப்ளாட்ஸோ இல்லைனா வந்து பாயிண்டட் ஹீல்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸோ ரொம்ப உங்களுக்கு கால் வலியெலாம் இருக்குது, பாயிண்டட் ஹீல்ஸ் போட முடியாது அப்படின்னா ஃப்ளாட்ஸ்லேயே வந்து கொஞ்சம் மினிமம் ஹீல் இருக்கும்ல, ஸோ அதை வந்து ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப மேலேருந்து கீழே வரைக்கும் அதாவது ஃபுல் ஃபுட்வேருமே ப்ராடாக இருக்கக்கூடிய ஹீல்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த டிப்ஸ் எல்லாம் தாண்டி எப்போவுமே மினிமலான ஜுவல்லரி வந்து சூஸ் பண்ணுங்கள். அண்ட் மினிமலான மேக்கப்பும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப அதிகமாக ஜுவல்லரியோ மேக்கப்போ போடும்போது பார்த்தீங்கன்னா குர்த்திக்கு வந்து அவ்வளோ கிளாஸியாகவும் எலிகண்ட்டாகவும் தெரியாது. ஸோ எல்லாமே ரொம்ப மினிமமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த சிம்பிளான ஸ்டைலிங் டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். நீங்கள் உங்கள் குர்த்தியில் ரொம்ப டாலாக எலிகண்ட்டாக கிளாஸியாக தெரியுவீங்க. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு பிக் தம்ஸ் அப் கொடுங்க. மறக்காம உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரும் சந்திக்கிற வரைக்கும் பை.